ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா சென்னை துறைமுகத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற கப்பல் டூரிசம் சர்வீஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டூரிசம் சர்வீஸ் வந்து இப்போ ரீசெண்டா நம்ம முதல்வர் நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜூன் 4 அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. பார்த்தீங்கன்னா காதாலியா அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த லக்ஸுரியஸ் க்ரூஷியஸ் சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு வந்து சென்னை போர்ட்ல இருந்து இது கிளம்புற கப்பல் வந்து பாண்டிச்சேரி, விசாகப்பட்டினம்ன்ற லொகேஷன்ஸ்லாம் வந்து இந்த டூரிசம் பேக்கேஜா அவைலபிளா இருக்கு. ப்ளஸ் வந்து இந்த டூரிசம் பேக்கேஜோட ப்ரைசஸ் என்ன, கப்பல்ல வந்து என்ன மாதிரி ரூம்ஸ் இருக்கு, ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் இந்த வீடியோல. ப்ளஸ் வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, புக்கிங் எப்படி பண்ணலாம், ரூம்ஸ்லாம் அவைலபிளா இருக்கா, என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, என்ன மாதிரி இன்டர்வல்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து போர்ட்டல்ல டீட்டெயிலா இருக்கு. அதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்டிகுலர் வீடியோ பதிவு வந்து கண்டிப்பா ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. இது என்னோட ஸ்பெஷல் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நான் பண்றேன். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ குயிக்கா வந்து கார்டலியா க்ரூசஸ் வெப்சைட் லாகின் பண்ணி நான் என்ன மாதிரி வந்து லொகேஷன்ஸ் வந்து இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்றதை இப்போ உங்களுக்கு குயிக்கா காட்டிடுறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னை போர்ட் வந்து எனேபிள் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து சென்னை போர்ட் அப்படின்ற மாதிரி எனேபிள் ஆயிருக்கும். ஸோ அதோட பேக்கேஜஸ் என்னன்றதை இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ டெஸ்டினேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. டெஸ்டினேஷன் வந்து ஃப்ரம் சென்னை அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா பேக்கேஜஸ் வந்து கொஞ்சம் மாறும். 2 நைட்ஸ், 3 நைட்ஸ் அண்ட் 5 நைட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபில்டரில் வந்து டெஸ்டினேஷன் வந்து சென்னைன்னு செலக்ட் பண்ணுறேன். சென்னைன்னு செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து மந்த் வந்து நெக்ஸ்ட் மந்த் மேபி நான் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து இப்போ நான் வந்து 2 நைட்ஸ் பேக்கேஜஸ் லிஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நைட் ட்ரிப்பில் பார்க்கும்போது 3 பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து சென்னை டு பாண்டிச்சேரி பேக்கேஜை வந்து செலக்ட் பண்ணி அதோடைய டேட்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி வந்து நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது வந்து நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து சாட்டர்டே நைட் வந்து காட்டுது. ஸோ இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ்டாக கூட நம்ம வந்து ட்ரிப்பை புக் பண்ணலாம். அது ஹோம் பேஜில் இருக்கும் பாருங்கள். ஸோ நான் வந்து இப்போ சாம்பிளுக்கு வந்து 2 adults வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ சில்ட்ரன்ஸும் வந்து ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணணும். அடிஷ்னல் கேபின் வேணும், அடிஷ்னல் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து ஆக்சுவல் ப்ரைஸை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைஸ் கூடவே வந்து நமக்கு நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். லைக் எந்த ஃப்ளோரில் வந்து நம்ம இந்த ரூம்ஸ் பார்க்கலான்ற மாதிரி. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூம் டைப்லாம் வந்து ஒரு சில டெக் ஃப்ளோரில் தான் இருக்கும். லைக் இப்போ இன்டீரியர் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 3 and 4 மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் பாக்ஸஸ் எல்லாமே அவைலபிள் அண்ட் ஃபில் ஆகாத பாக்ஸஸ் எல்லாமே நாட் அவைலபிள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து எந்த ரூம் வேணுன்றதை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கூடவே வந்து ப்ரிவியூவும் காட்டுறாங்க, அந்த ரூம் டைப் எப்படி இருக்கும் அப்படின்ற ப்ரிவியூவும் காட்டுறாங்க. அதில் எவ்வளோ பேர் அகாமடேட் பண்ணலான்றதும் காட்டுறாங்க. ஒரு கெஸ்ட் வரைக்கும் அகாமடேட் பண்ணலாம். ப்ரைஸ் எல்லாமே கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரூம் டைப் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் மல்டிபிள் ரூம்ஸோட ப்ரைஸஸ் என்ன அப்படின்றத வந்து நான் அப்படியே வீடியோவில் அப்படியே காட்டுறேன். ஜஸ்ட் அது பாருங்கள். லைக் ஓஷன் வியூ ஸ்டாண்டர்ட் வந்து என்ன ப்ரைஸு, அதர் ரூம்ஸை வந்து என்ன ப்ரைஸ்ன்றதை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் குயிக்காக. அதோட ப்ரைஸஸும் நம்ம குயிக்காக செக் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் ரூம் டைப் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கண்டிப்பாக கொடுக்கும். அதனால ப்ரைஸ் வேரியேஷன் கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்லேயே ரூம் டைப்போட தம்ப்நெயில்ஸை பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட எல்லா லிஸ்ட்டும் இங்கே லிஸ்ட் ஆகுது. ப்ளஸ் ரூம் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா வந்து ஷிப்போட அந்த ஃப்ரண்ட் வியூ வந்து ஒரு டயக்ராம் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை பார்க்கவே கிளியராக இருக்கும். நம்ம ரூம் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குன்றதும் வந்து அந்த வியூவில் வந்து கிளியராக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் கண்டினியூ பண்ணுறேன். எங்கே டிபார்ச்சர் ஆகிறோம், எங்கே அரே வரோன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. ப்ளஸ் எந்த டெக் நம்பர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோன்றதும் காட்டுறாங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ப்ரைஸஸ் வந்து ஆக போகுது, ஸோ அதோட கேன்சலேஷன் பாலிசி என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், புக் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கேன்சலேஷன் பாலிசியை வந்து ஒரு டீட்டெயிலாக படிச்சுட்டு புக் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அதோட பாலிசியோடைய டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக கோ த்ரூ பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். இதில் பெஸ்ட்டாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ரீஸ்கெடியூலிங் ஃபீ வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். லைக் ஆஃப்டர் 16 days என்ன மாதிரி சார்ஜஸ்ஸு, பிஃபோர் 15 days என்ன மாதிரி சார்ஜஸ்ன்றதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அண்ட் அடிஷ்னல் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து டிஃபென்ஸ் பர்சனல் அவங்களுக்குலாம் வந்து 10 to 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த போர்ட்டலில். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேபின் ஒன்றில் யார் யாரெல்லாம் ஸ்டே பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் அவங்க நேமு, அவங்க ஃபீமேலாக மேலான்றதை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் அண்ட் அவங்க மீல்ஸ் டைப் வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்ற டைப்ஸ் அங்கே இருக்குது, நம்ம அதை செலக்ட் பண்ணலாம். ப்ளஸ் எந்த கண்ட்ரிலேருந்து வராங்க, என்ன ஸ்டேட் அண்ட் அந்த ஸ்டேட்டில் என்ன லொக்கேஷன்லேருந்து வராங்கன்றதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இப்போ நான் சாம்பிளுக்கு வந்து இந்தியா, தமிழ்நாடு அண்ட் சென்னை செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம சென்னை போர்ட்லேருந்து தான் வந்து ஜஸ்ட் ஒரு பேக்கேஜ் ப்ரைஸஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ஆர்ஐ பீப்புளாக இருந்தால், ஃபாரினர்ஸாக இருந்தால் அவங்க அந்த செக் பாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் போனீங்கன்னா ஆட் ஆன் ஸ்டெப்பு. அந்த ஆட் ஆன் ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிங்கன்னா அந்த புக்கிங் கன்ஃபார்ம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். போர்ட்டலை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸோ ஈச் ரூம் டைப் வந்து என்ன ப்ரைஸ் ஆகுது அப்படின்றத நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா கப்பலில் வந்து என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் இருக்குது அண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத வந்து வெப்சைட்டில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெப்சைட்டை செக் பண்ணும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே கிராண்ட் அண்ட் லக்ஸுரியஸ் அம்யூனிட்டிஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பார்க்கும்போதே வந்து இது வந்து ஒர்க் ஃபார் மணி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்கேஸ் வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்போ இல்லை வந்து ஒரு கப்புள் ட்ரிப்போ பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒர்த் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். விஷுவல்ஸாக பார்க்கும்போதே வந்து இவ்வளோ கிராண்டாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிப் யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பதிவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.